ஹே காய்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா பசலை செடி. இது நான் வந்து எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு 4-5 காம்பு மட்டும்தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா வச்ச ஒரு 4 நாளில் 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து மணத்தக்காளி செடி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரில, யார் ஒடிச்சு விட்றான்னு தெரில, அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஓமத்தடை செடி 4 இலை இருக்கிற மாதிரி தான் வச்சேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து வந்திருக்கு. நான் இப்போ இதை பசலை செடியை தான் பறிச்சுட்டு நான் வந்து சாம்பாருக்காக நான் எடுத்திருக்கேன். உண்மையாக சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் வச்சு பாருங்கள், நல்லா அழகாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த காய்கறியுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் ஒன்று ஒன்றா தனியாக கிள்ளிக்கோங்க. கிள்ளி அந்த காம்பும் பார்த்திங்கன்னா நம்ம போடலாம். சாஃப்டாக இருந்துச்சு அந்த காம்பு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் நார்மலாக காம்பு இருந்துச்சுன்னா போடலாம். பருப்புலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பசலைக்கீரை மட்டும்தான் போடணும். அதுவே ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் சாம்பார் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாம்பார் வீடியோ எப்படி வைக்கிறது வேணால் தனியாக நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கீரை பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் திருப்பூர் சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு கிடைக்காது. எதாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். முருங்கைக்கீரைலாம் ரொம்ப ரேரு. ஒரு மரம்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, போய் கேட்டாலும் நம்மளுக்கு தரமாட்டாங்க. அதனால நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் வீட்டிலே வளர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த முருங்கை குச்சியெல்லாம் உடச்சி வச்சேன், அதெல்லாம் வளருவேனாங்குது. பட் பரவாயில்ல, இந்த கீரை கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.